ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஜோதி. படித்ததில் பிடித்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கதை 10. ராக்கெட். இந்தியா பரிசோதனைக்காக விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்ப தீர்மானித்தது, கூட ஒரு மனிதனையும். போகும் மனிதன் திரும்பி வருவான் என எவ்வித நம்பிக்கையும் இல்லாததால் நஷ்டபரிகாரம் தருவதாக முன்னதாகவே தீர்மானம் செய்யப்பட்டது. பலியாடி யாரென்று தீர்மானிக்கின்ற இன்டர்வியூவில் முதலில் வந்தது ஒரு மலையாளி. 2 லட்சம் ரூபாய் தன் குடும்பத்திற்கு தந்தால் தான் போக தயார் என்று கூறினார். ஆனால் அதற்கடுத்து வந்த இந்திக்காரன் சொன்னான் தனக்கு 1 லட்சம் தந்தால் தான் போவதாக. அடுத்த ஆளாக வந்தது ஒரு தமிழன். காசு கொடுத்தா எந்த நரகத்துக்கும் போக தயாராயிருப்பான் இந்த தமிழன். 50,000க்கு சம்மதிப்பான் அப்படின்னு நினச்சாரு இன்டர்வியூ நடத்துபவர். ஆனால் தனக்கு 3 லட்சம் தந்தா அதில் 1 லட்சம் ஆபீஸருக்கு தரேன் என்று தமிழன் டீல் பேசியதால் ஆபீசர் சம்மதிச்சு தமிழனை அனுப்புறதுக்கான தீர்மானம் ஆனது. ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு அதே தமிழனை ரோட்டில் வச்சு பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் இன்டர்வியூ நடத்திய ஆபீசர். என்னடா நீ இப்படி இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்டார். அப்போ அந்த தமிழன் சொன்னான், 3 லட்சத்தில் 1 லட்சம் உங்களுக்கு தந்தேன். 1 லட்சம் கொடுத்து அந்த இந்திக்காரனை ராக்கெட்டில் ஏற்றி விட்ட. 1 லட்சம் எனக்கு லாபம். யார்கிட்ட? தமிழன்டா. நன்றி.